சிம்பிளாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணாக்க போகிறேன். ஒரு பிடி க்ரீன் பீஸு, ஒரு கேரட்டு, கொஞ்சம் 3-4 பூண்டு, துருவின இஞ்சி போட போகிறேன். இதெல்லாம் போட்டு ஒரு கிளாஸு அரிசி, பொன்னி அரிசி ஊற வச்சுருக்கேன். உப்பு போட்டாச்சு, மிளகு போட்டாச்சு, நெய் போட்டாச்சு. இதில் இந்த அரிசியை போட்டு தம் போட்டால் 2 விசில். இதுக்கு 2 கிளாஸ் இப்போ ஃப்ரைட் ரைஸு செய்யணும். அரிசி போட்டாச்சு. இதில் மஞ்சள்தூள் போடலை. கேரட்டு, க்ரீன் பீஸு, இஞ்சி, பூண்டு எல்லாம் இடித்து போட்டிருக்கோம். மிளகுத்தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். 1 கிளாஸு அரிசி போட்டாச்சு. அதுக்கு தக்கன 2 கிளாஸு தண்ணி விட்டாச்சு. இது இப்போ அடைச்சி வச்சு ப்ரெஷர் குக் பண்ணணும். இதில் நெய் போடுறதுனால அடி பிடிக்காமல் இருக்கும். உப்பும் நெய்யும் போட்டு மிளகும் போட்டால் காரம், உப்பு எல்லாம் ஆச்சு. வெஜிடபிள்ஸ் மாத்திரம் போடுறோம், வேறு மசாலாகள் எதுவுமே ஆட் பண்ணுறதில்லை. ஃப்ரைட் ரைஸ் இங்கே வெந்து ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக 2 கிளாஸு தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் நம்ம அரிசியை வந்து கழுகி 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு இதில் இஞ்சி பூண்டு சதைச்சி போட்டு இடித்து போட்டு மிளகுத்தூள், கொஞ்சம் க்ரீன் பீஸு, ஒரு கேரட் அரிஞ்சு போட்டது, கொஞ்சம் உப்பு போட்டு நான் வந்து தண்ணியில் கொதிச்சதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச அரிசி எடுத்து போட்டு 2 கிளாஸு கரெக்டாக தண்ணி விட்டுருக்கேன். 2 விசில் போச்சு. கரெக்டாக சாதம் வெந்து கிடச்சாச்சு. உங்களுக்கு க்ரீன் பீஸ் வெஜிடபிள் ரைஸ் ரெடி. இதுக்கு பச்சை வெள்ளரிக்காய் சலாடு, தக்காளி, எலுமிச்சம்பழம், அச்சாறு, ஊறுகாய், தயிர் கூட நல்லா சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார். ஆமாம், இன்றைக்கி உருளைக்கிழங்குல வறுவல் எண்ணெய் போட்டு ஒரு வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு பொடி பொடியாக அரிஞ்ச உருளைக்கிழங்கு, மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு சின்ன ஸ்பூனில் கரம் மசாலா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், துளி நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை நீ இப்போ நல்லா பெசரி ஒரு 15 மினிட்டு அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ இந்த உப்பு பிடிக்கட்டும். உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா பெசரி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டா போதும். அது அப்படியே உள்ளாராது பிடிக்கட்டும். நான் கொஞ்சம் நெய்யும் கூட சேர்த்து போட்டிருக்கேன். நெய் வந்து